பிஸிங்கிறதால நீங்க நோட் பண்ணி கொள்ளுங்க. இப்ப இதுல ஆன்சர்ஸ் இது ஆன்சர்ஸ் தானே. முதலாவது கேள்வி கல்வி பொதறிவு மீனா உங்களுக்கு தெரியும் 1981 காலப்பகுதியில் அறிமுகப்படுத்தப்பட்ட கல்வி சீர்திருத்த கொள்கை எப்பறினால் அழைக்கப்படுகிறது? யாராவது தெரிஞ்சாக? இதெல்லாம் பெருசா டீச் பண்ணிட்டு இருக்கிறது நான் உங்களுக்கு சொல்லிட்டு போவேன். நேற்று சில தேர்டியும் உங்களுக்கு வருவேன். சிங்கள வெள்ளை அறிக்கை. எஸ், கல்வி சீர்திருத்த வெள்ளை அறிக்கை எத்தனாம் ஆண்டு? 1981 அது இதாகப்படுவது. ரைட். என்ன வெள்ளை அறிக்கைங்கிறது நோமலா என்னன்னா வெள்ளை அறிக்கைங்கிறது வெள்ளை அறிக்கை என்று சொல்றதுமா நோமலாக பொதுவாக ஏதேனும் ஒன்று விஷயத்தை உள்ளபடி சொல்லி அந்த பகுதியில் இருக்கிற பிரச்சனை வெளிக்காட்டி இதை செஞ்சா தான் இந்த இந்த ஏரியா டெவலப் ஆகும். அரசியல் சொன்னா அரசியல் வெள்ளை அறிக்கை அல்லது அப்படி அது மாதிரி கல்வியில இருக்கிற பிரச்சனைகளை சுட்டி காட்டி அதுல இருக்கிறத கொண்டு வந்ததுதான் இந்த கல்வி சீர்திருத்த கொள்கை வெள்ளை அறிக்கை. ஆனால் அது தோற்கடிக்கப்பட்டுச்சுன்னா நிறைய உங்களுக்கு தெரியும் இந்த இலவச கல்வி அதெல்லாம் இல்லாமக்குன்னு சொல்லி 1982 நான் நினைக்கிறேன் ரணில் விக்ரமசிங்க அப்பறிக்கைக்குள்ள வரத இது முன்மொழிஞ்சு அதுக்கு எதிரான பிரதான ஆர்ப்பாட்டங்கள் பல்கலைக்கழக ரீதியாக நடைமுறைப்படுத்தப்பட்டது. இலங்கையில தோற்கடிக்கப்பட்டதான் அந்த வெள்ளை அறிக்கை. ரைட். ரெண்டாவது டைம் இல்லைங்கிறதால நான் கொஞ்சம் சொல்லி போறேன் உங்களுக்கு. கொஞ்சம் இதுல நான் பிரீவா எழுதுறது தானே உங்களுக்கு விளக்கம் தேவையில்லை. இல்லைன்னா விளக்கமே தர தேவையில்லை. சிம்பிளா சொல்லி போறேன். லோகோ பேரண்ட்ஸ் என்கிறது இந்த சொற்றொடர் எவ்வகையான பெற்றோரை குறிக்க அதுல எழுத்து பிள்ளையாரிக்கு கையாளப்படுகிறது? யாராவது லோகோ பேரண்ட்ஸ்? இடம் சார் பெற்றோர். இடம் மாறும் இடம் சாருகின்ற பெற்றோர்களை குறிப்பிடும். ரைட். அதாவது குழந்தையின் உண்மையான பெற்றோர் இல்லாத சூழ்நிலையில் குழந்தைக்கான பொறுப்பை ஏற்போர் இடமாறும் பெற்றோருன இடஞ்சார்பு பெற்றோருன குறிப்பிடப்படுவாங்க. ஓகே, அதான் அந்த சும்மா சொல்லுவாங்க அது இடமாறும் பெற்றோர் வரும். அதாவது குழந்தைக்கு உண்மையான பெற்றோர். ஓகே ஓகே அது ஆன்சர்ஸ். ரைட். ஓகே, நீங்க எழுதி கொள்ளுங்க. முதலாவது கல்வி சீர்திருத்த வெள்ளை அறிக்கை விட எழுதி போங்க. கல்வி சீர்திருத்த வெள்ளை அறிக்கை. இரண்டாவதுக்கு இடம் மாறும் இடஞ்சார்பு பெற்றோர். ரைட். அது நான் விளக்கம் சொல்றேன், அதை நீங்க எழுத விட நான் உங்களுக்கு விளஞ்சார்பு பெற்றோர் என்னன்னு சொல்லுவீங்களா? குழந்தையின் உண்மையான பெற்றோர் இல்லாத சூழ்நிலையில் குழந்தைக்கான பொறுப்பை ஏற்போம். ரைட். லோகோ பேரண்ட்ஸ். ரைட். உதாரணமா பிள்ளைகள் பாடசாலைகளில் இருக்கும்போது ஆசிரியர்கள் லோகோ பேரண்ட்ஸாக கருதப்படுவார். இடம் சார். ஓகே, நீங்க டீச்சர்ஸா இருந்தால் அந்த பிள்ளைகள் லோகோ பேரண்ட்ஸ். ஐயா ஓகே. எழுதிட்டீங்களா? துப்பாக்கிகளை விட பயங்கரமான ஆயுதங்கள் புத்தகங்களே என்ற கூற்றை கூறியவர் யார்? யாரு? நெல்சன் மண்டேலா. மார்ட்டின் லூதர் கிங். ரைட். ஞாபகம். மார்ட்டின் லூதர் கிங். அது நாலாவது செட்ஸ்கோர் முறைமை இலங்கையில் அறிமுகம் செய்தவர் பேராசிரியர் R.O. தட்டில். பேராசிரியர் R.O. தட்டில் 2001 அறிமுகம். 4 அதாவது பிள்ளை ஒன்றை பாடசாலையில் சேர்ப்பதற்கான மிக குறைந்த வயதில்லை யார்? மிக குறைந்த வயதில்லை யார்? பாவம். பேசுங்க. அளந்து கொள்ளலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கி என்று சொல்லி. ரைட். 4 வருடங்கள் 6 மாதம். 4 வருடங்கள் 6 மாதம். சரி, எக்ஸாக்ட் 5 முன்பள்ளி பாடசாலையா சார் இல்ல கொமனாவே? பாடசாலை தானே. அதை நாங்க பாடசாலைன்னு சொல்றல தானே, முன்பள்ளின்னு தானே சொல்லுவோம். இப்ப இது வந்து கிரேட் 1 சொல்லப்படுதா?
பாடசாலை என்ன கிரேட் 1 தான். ப்ரீ ஸ்கூல் என்ன பாடசாலை முன் பள்ளிக்கு முன் பள்ளி பாடசாலை என்ன ஸ்கூல் 1 4 வருடம் 6 மாதம். ரைட். 6வது கேள்வி, பிள்ளை ஒன்றை பாடசாலை சேர்ப்பதற்கான மிக குறைந்த வயதில் 5, அதாவது 6வது இலங்கை கல்வி அமைச்சுக்குரிய சுருக்க தொலைபேசி இலக்கம் எண் யாது? யாது எத்தனை கொஞ்சாக்கள்? 1988. எஸ், 1988. அதோட நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 1929 சிறுவர் உதவி சேவை. 1929 1900 டெலிபோன் நம்பர். அதனால 1929 சிறுவர் உதவி சேவை. 1996 மனித உரிமைகள் ஹாட்லைன். ரைட். 1911 பரீட்சை திணைக்களம். ரைட். ஆசிரியர் மேம்பாடு தொடர்பான பின்வரும் கருத்துக்களை விளக்கு. ரைட். சிடிடி என்ன? சிடிடி என்ன? என்ன விரிவாக்கம் சொற்கள் தெரியுமா? ரைட். சிடிடி சொன்னால் கிரிட்டிக்கல் திங்கிங் டெவலப்மெண்ட். ரைட். இரண்டாவதுக்கு SBTD ஸ்கூல் பேஸ்ட் டீச்சர்ஸ் டெவலப்மெண்ட். கிரிட்டிக்கல் திங்கிங் டெவலப்மெண்ட், ஸ்கூல் பேஸ்ட் டீச்சர் டெவலப்மெண்ட், ஸ்கூல் பேஸ்ட் ப்ரொஃபஷனல் டீச்சர்ஸ் டெவலப்மெண்ட். அடுத்தது ஸ்கூல் பேஸ்ட் ப்ரொஃபஷனல் டீச்சர்ஸ் டெவலப்மெண்ட். 8 அண்மையில் உள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. யாராவது ஒரு ஆள்? அண்மையில் உள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 2016. ரைட். 2016. 9வதுக்கு இலங்கையில் பல்கலைக்கழகங்கள் எந்த அமைச்சின் கீழ் பெயரிடப்படுகின்றன? மினிஸ்ட்ரி ஆஃப் உயர்கல்வி அமைச்சு. ஹையர் எஜுகேஷன். ரைட். 10 பாடத்திட்ட கொள்கைகளின் படி இலங்கையில் பாடத்திட்ட திருத்தம் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை இடம்பெறும்? 8 ஆண்டு. எஸ், 8 வருடங்கள். அதாவது MDG and SDG கல்வியில் சிறந்த அடைவை பெற உதவி காரணிகளில் ஒன்று. அதெல்லாம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட். 11 உலகத்தர வரிசையில் முதல் 1500க்குள் உள்ளடங்கும் இலங்கை பல்கலைக்கழகம் எது? இப்ப தரவரிசையில் 1500க்குள் கொழும்பு பல்கலைக்கழகம் 1426வது கொழும்பு 1426. 13 PGD பட்டப்பின் கல்வி. அதாவது 13க்கு பட்டதாரி ஒருவர் ஒரு தொழிலில் நுழைந்த பிறகு தொழில் மேம்பாட்டிற்காக எடுக்க வேண்டிய முதல் கல்வி கற்கை எது? ஆசிரியர். PGDE பட்டப்பின் கல்வி டிப்ளோமா. எஸ், பட்டப்பின் கல்வி டிப்ளோமா PGDE. 14 இலங்கையின் கல்வி மேம்பாட்டிற்கு உதவிகளை வழங்குகின்ற ஐக்கிய நாடுகள் சபையின் ஒரு நிறுவனத்தை பெயரிடும். யுனெஸ்கோ. ரைட். யுனெஸ்கோவா? அதுவேளை அதை விரிவு அளித்தல் யுனைடெட் நேஷனல் எஜுகேஷன் சயின்டிபிக் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன் தான் யுனெஸ்கோ. யுனெஸ்கோட விரிவு கேட்டா அப்புறம்
15 இலங்கையின் முதலாவது பௌத்த பாடசாலையின் பெயர் என்ன? இலங்கையின் முதலாவது பௌத்த பாடசாலையின் பெயர் என்ன? எழுதி கொள்ளுங்க. ரைட். ஜினாலாப்தி ஜீனாலாப்தி ஜீனா நாவண்ணா ஜினாலாப்தி விசோதகா விசோதாக்கா ஹரி ஜினாலாப்தி விசோதகா பௌத்த பாடசாலை. ரைட். பௌத்த பாடசாலை. 16வது வேலியகுட வித்யாலங்கார பிரிவனா யாரால் எந்த ஆண்டு கட்டப்பட்டது? ரைட். ரட்மலான ஸ்ரீ தர்மலோக தேரோ. ரைட். ரட்மலான ஸ்ரீ தர்மலோக தேரோ 1875 ஆண்டு. ரைட். 1875 ஆண்டு. இதான் மிகப்பெரிய அதாவது பௌத்த பிரிவனாக்கள்ல உண்டு. 150 வருட பழமையான. 17வது அரசு அலுவலர் ஒருவர் பெறக்கூடிய பேறுகால விடுமுறை எத்தனை நாட்களா? பேறுகால விடுமுறையா? பேறுகால விடுமுறை என்ன? மகப்பேற்று மெட்டர்னிட்டி லீவ்ஸ் எத்தனை நாட்கள்? யாராவது? 180. பேறுகால விடுமுறை 84 நாட்கள். அதாவது 12 வாரமா? அதுக்கு அடுத்தது என்னதுன்னா அது விடுமுறை இல்லை, அது ஹாப்பி, அது அப்புறம் நோப்பி. அதுதானே. 18 இலங்கையில் காணப்படும் கல்வி வலயங்களின் எண்ணிக்கை எத்தனை? 100. எக்ஸாக்டா தெரியுமா? சார் 100. கடைசி ஆரம்பிக்கப்பட்டது எது? 100வது வடமாகாணத்துல கல்வி வலயம். கல்வி வலயங்கள் கிளிநொச்சி வடக்கு. கிளிநொச்சி. 312 கல்வி பிரிவுகள் கொட்டாசி, அதாவது இது எஜுகேஷனல் டிவிஷன். சரியானே? 312. ஓகே, ரெண்டையும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 19 குழந்தை நட்பு பாடசாலை என்றால் என்ன? சைல்ட் ஃப்ரெண்ட்லி ஸ்கூல் என்றால் என்ன? என்னன்னு சொல்லுங்க. அப்போ இப்படி கேள்வியில் சுவராக்க போனா பாவம் வச்சுக்கொள்ளுங்க. இளைஞர்கள் அதாவது குழந்தை நட்பு பாடசாலை என்ன? பிள்ளைக்கு மிகவும் விருப்பமான சூழலை கொண்ட பாடசாலை. சூழலை கொண்ட இந்த பாடசாலை அதாவது சுகாதாரமான கவர்ச்சியான கற்றலை தூண்டக்கூடிய பாடசாலை. கொஞ்சம் விளைவாச்சு. ரைட். 20 பூகோள புத்தாக்க சுட்டன் 2023 படி முதலிடம் பெற்றுள்ள நாடு? சுவிட்சர்லாந்து. நாடுகளின் தொகுதி கேட்டு 3 தந்தாண்டா. முதலாவது சுவிட்சர்லாந்து, அடுத்தது ஸ்வீடன், அடுத்தது USA. 21 சர்வதேச சிறுவர் உரிமை சாசனத்தில் இலங்கை கைச்சாத்திட்ட ஆண்டு? சர்வதேச சிறுவர் உரிமை சாசனம் அதுல இலங்கை கைச்சாத்திட்ட ஆண்டு எப்ப தெரியுமா? ஆயிரத்தி 1991 ஆண்டு. இது உருவாக்கப்பட்டது 1989. இலங்கை கைச்சாத்திட்டது 2 வருஷங்களுக்கு பிறகு 1991. சிறுவர் உரிமை சாசனம் உருவாக்கப்பட்டது எப்பன்னா 89. இலங்கை 91. 196 நாடுகள் இருக்கிறதுல
ஐக்கிய நாடுகள் சபையினுடைய சிறுவர் உரிமை சமவாயம் உருவாக்கப்பட்டமையானது உலகளாவிய ரீதியில சிறுவர்கள கல்வி வளர்ச்சி வாழ்க்கையில பெரிய தாக்கங்களை உருவாக்கிருக்கு சிறுவர் உரிமை உட்பட. ரைட். 22 உலக சாரணர் இயக்கத்தை நிறுவியவர் நோபல், அவங்களுக்கு தெரியும், பேர்டன் பவல், தெரிஞ்ச கல்வி. 23 தரமட்டில் உருவாக்கப்பட எதிர்பார்க்கின்ற புதிய பாடம் எது? செயற்கை நுண்ணறிவு. செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். 24 மிக சிறந்த கல்விக் கொள்கையை கொண்டிருக்கின்ற நாடு உலகில். எஸ், பின்லாந்து. பின்லாந்து சந்தோஷமான நாடு. என்ன சுபிச்ச, என்ன சுட்டன், மகிழ்ச்சி சுட்டு, சந்தோஷ சுட்டன்ல இருக்கிறது. ரைட். 25 மாணவர்களுக்கு தொலைக்காட்சி மூலம் கல்வி வழங்கும் நோக்கில் கல்வி அமைச்சில் உருவாக்கப்பட்ட நிர்வாகம் எது? தொலைக்காட்சி மூலம் வழங்குவதற்காக வேண்டி கல்வி அமைச்சில் உருவாக்கப்பட்ட நிர்வாகம் தேசிய கல்வி ஒளிபரப்பு நிலையம். மாணவர்களுக்கு வானொலி மூலம் கல்வியை வழங்கும் நோக்கில் அண்மையில் தனியாக ஆரம்பிக்கப்பட்ட சேவை எது? FM விசன். FM விசன். ரைட். 26 FM விசன். 27 பாடசாலை மாணவர்களுக்கான பேருந்து சேவை. 27 விடை சிசு சரிய. ரைட். சிசு சரிய என்பது பாடசாலை மாணவர்களுக்கான பேருந்து சேவையோட பெயர், சிசு சரிய. நடைமுறையில் உள்ள கல்விக் கொள்கை திட்டத்தினை காலத்துக்கு காலம் பரிசீலனை செய்யும் பொறுப்பு எந்த நிறுவனத்துடைய? கல்விக் கொள்கை திட்டத்தை டைம் வந்துட்டு யாரு ரீஎவலுவேட் பண்ணுவாங்க? தேசிய கல்வி நிறுவனம். எஸ், தேசிய கல்வி நிறுவனம். தேசிய கல்வி ஆணைக்குழு. தேசிய கல்வி ஆணைக்குழு 1991ஆம் ஆண்டு 19ஆம் இலக்க தேசிய கல்வி ஆணைக்குழு சட்டத்தின் மூலம் உருவாக்கப்பட்டது. எப்போ உருவாகிருக்கு? 1991. ரைட். இது பணி என்ன? அதுல பணி என்னன்னு கேட்டா, ஒரு பணிகள்ல ஒன்று சொல்லுங்கண்டா, கல்விக் கொள்கை உருவாக்கத்தில் ஜனாதிபதிக்கு பரிந்துரை செய்தல், கல்வி முறைமையை செம்மையாக்குதல், நடைமுறையில் கல்விக் கொள்கையை காலத்துக்கு காலம் பரிசீலனை செய்தல். இந்த மூணுமும் அவங்களுடைய இது பணிகள். 29 வான்மை விருத்தி என்பதால் கருதப்படுவது யார்? சொல்லுங்க. வான்மை விருத்தி என்பதனால் கருதப்படுவது யார்? ரைட். அறிவு, திறன், நிபுணத்துவம் மற்றும் அது போன்ற ஏனைய பண்புகளை, அறிவு, திறன், மனப்பாங்கு அப்படி வச்சுக்கோ, நிபுணத்துவம் மற்றும் மனப்பாங்கு போன்ற ஏனைய பண்புகளை தனிநபரிடத்தில் விருத்தி செய்தல் தான் விருத்திக்கான செயற்பாடு. அதான் வான்மை விருத்தியா. 30வது இலங்கை கல்வி நிர்வாக கட்டமைப்பின்படி மிக பெரிய அலகுகள் தேவை. இந்த பெயர் மேலதிகள் எழுதி கொள்ளுங்க. 29க்கு ஆசிரியர்களுக்கான வான்மை விருத்தி கற்கைகள். 1 கல்விமானி, 2 பட்டப்பின் படிப்பு கல்வி டிப்ளோமா, கல்வி முதுமானி, கல்வி தத்துவமானி. இந்த 4 ஆசிரியர்கள் வான்மை விருத்திக்கானதா. 30வது இலங்கை கல்வி நிர்வாக கட்டமைப்பின் படி ஸ்ட்ரக்சர்ல ஸ்மால் அண்ட் லார்ஜ் ஸ்கேல்ஸ் என்ன? சிறிய அழகு பாடசாலை, ரைட். பெரிய அழகு கல்வி அமைச்சு. சரியான கல்வி அமைச்சு. கல்வி அமைச்சில் இருக்கிற கல்வி அமைச்சுங்கிறது அடிப்படையில என்ன கட்டமைப்பு? கட்டமைப்பை சொல்லுங்க. மத்திய கல்வி அமைச்சு, மாகாண கல்வி அமைச்சு, மாகாண கல்வி பணிமனை, ரைட். கட்டமைப்புன்னு சொன்னா கட்டமைப்புல பெருசுல இருந்து சிறுசு வர வரனா மத்திய கல்வி அமைச்சு பெருசு, அடுத்தது மாகாண கல்வி அமைச்சு, அடுத்தது
மூணாவது மாகாண கல்வி பணமலை, சரியான உங்களுக்கு தெரியும் என்ன பிடி ஆபீஸ். அடுத்தது வலய கல்வி அலுவலகம், அடுத்தது கோட்ட கல்வி அலுவலகம், அடுத்தது என்ன பாடசாலை. பாடசாலை. வெரி குட், பாடசாலை. 31 பிரித்தானியர் காலத்தில் கல்வியை வழங்கிய அமைப்பு எது? மிஷனரி. ரைட், மிஷனரிகள். ரைட். உயர்கல்வியை வழங்கினது கொழும்பு கல்வி அகாடமியினால் வழங்கப்பட்டியா அந்த காலத்துல? உயர்கல்வி கொழும்பு அகாடமியினால் வழங்கப்பட்டியா? ரைட். 32 கல்வியூட்டல் செயல்முறையின் போது ஆசிரியர்களால் மாணவர்களிடம் விருத்தி செய்ய எதிர்பார்க்கப்படும் துறைகள் எவை? 32 அறிவு திறன் மனப்பான். அறிவு திறன் மனப்பான். அண்மை காலத்தில் மிக அதிகமாக அண்மை கால சிறுவர்கள் மிக அதிகமாக மீறப்படும் நிலப்பரப்பு உலகம் ஏற்றுக்கொண்டு என்ன? சரியா சொல்லுங்க. மிக அதிகமாக சிறுவர் உரிமைகள் அண்மை காலத்துல மீறப்படுற நிலப்பரப்பு அதாவது சரியான ஒருத்தர் இருக்கும் மிகப்பெரிய உதறிவு. பாலஸ்தீன். ரைட். பலஸ்தீன் காசா பகுதியா? ரைட். பலஸ்தீனத்துல மேற்கு கரை காசான 2 பிரிவு இருக்கு. பொதுவா காசா. ரைட். 34 5ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் இலங்கை பொதுமக்களுடைய எழுத்தறிவு இருந்தமையை எடுத்துக்காட்டும் சான்று யார்? இலங்கை பொதுமக்களுடைய எழுத்தறிவு இருந்திருக்கீங்கிறத 5ஆம் நூற்றாண்டுல எடுத்துக்காட்டு ஒரு சான்றுன்னு. கல்வெட்டுக்கள். 35 இலங்கை மகாபல புலமை பரிசு திட்டத்தை ஆரம்பித்து வைத்தவர்? லலிதா திலக் முதல் கல்வி பாதுகாப்பு அமைச்சராக பதவி வைத்தவரா? 36 தரம் 1 வகுப்புகளுக்கு மாணவர்களை சேர்க்கும் பொழுது ஒரு விண்ணப்பதாரி கூடிய அளவு எத்தனை பாடசாலைகளுக்கு விண்ணப்பிக்கலாம்? 6 பாடசாலைகள். வெரி குட். 37 இலங்கையில் இஸ்லாமிய கல்வியின் முன்னோடியார்? அறிஞர் சித்திலபை. ரைட். அப்படியே. ரைட். 38 கடந்த காலத்தில் உலக குழந்தைகளிடையே வாசிப்பு பழக்கம் தொடர்பாக புரட்சியை ஏற்படுத்திய நூலாசிரியர் யார்? குழந்தைகளிடையே வாசிப்பு ரோலிங். எஸ், ஜே.கே. ரோலிங். சரியான. ஹாரி பாட்டர் உட்பட 7 குழந்தை நாவல்களை எழுதி புகழ்பெற்ற பிரித்தானிய எழுத்தாளர். ரைட். ஜே.கே. ரோலிங். அதான் குழந்தை பிள்ளைகளுக்கும் புக் வாசிக்க இதாக்கினார். ரைட். 39 சமாதானத்திற்கு வெண்புறாவை பயன்படுத்திய ஓவியர்? சமாதானத்துக்கு வெண்புறாவை அடையாளமாக பயன்படுத்தின ஓவியர் யார்? பிக்காசோ. ரைட். பிக்காசோ. 40 இறுதி இலங்கையில் தொடர்ச்சியாக 25 வருடங்கள் மேடையேறிய மனமே என்ற நாடகத்தின் எழுத்தாளர் யார்? பேராசிரியர் எதிரி வீர சரச்சந்திர இலங்கையின் சிறந்த நாடக ஆசிரியர், நாவலிஸ்ட், போயட்டிஸ்ட், சோசியல் சரியான விமர்சகர், சமூக விமர்சகர். 1996 மரணிச்சார். இவ்வளவு இது. ரைட். இதுகள் நீங்க எங்க வேற இடங்கள்ல இருந்து எடுக்கிற பேப்பர்கள்ல ஒழிப்பு இதுகள் இது சில வேளை மற்ற பகுதிகளில் வாரத்தால இதுகளில் தூக்கி போடுவாங்க.